இன்றைக்கி நம்ம இன்டர்நெட்லேருந்து எடுக்கப்பட்ட 5 அமானுஷ்யமான வீடியோக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சத்யன், உங்கள் ஒருவன். சில்வியா லிங்கன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் வெளியூருக்கு போனதுனால அவங்களையும் அவங்களுடைய தங்கச்சியையும் கெட்ரூட் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க கிட்ட கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்க சொல்லி பணம் கொடுத்து அவங்க கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. ஆரம்பத்தில் எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. நாளாக கெட்ரூடும் அவங்களுடைய மகன்களும் சில்வியாவை சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாளாக இது இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா சில்வியாவை அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்லேயே சித்திரவதை பண்ணி கொல்ற அளவுக்கு. இந்த கேஸ் அமெரிக்காவையே பயங்கரமா பயமுறுத்தின ஒரு கேஸ். இது நடந்ததுல இருந்து பல வருடங்களா அந்த வீடு பூட்டியே கிடக்கு. அந்த ஊர் மக்களால இன்னமும் அந்த வீட்டுக்குள்ள சில்வியாவுடைய ஆவி இருக்கதா நம்பப்படுது. ஊர் மக்கள் சொல்ற இந்த கட்டுக்கதைகள் எல்லாமே உண்மையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கார்லஸ்காயும் அவருடைய ஃப்ரெண்டும் அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு போனதும் அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. இவங்க அங்க போனதும் அந்த வீட்டை சுத்தி வீடியோ எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே அமானுஷமா தெரியல. ஆனா அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வியூவர்ஸ் பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க அந்த வீட்டை நெருங்க அந்த வீட்டுடைய ஒரு ஜன்னலுடைய காட்டனை விலக்கி யாரோ இவங்களை பார்க்கறது ரொம்பவே நல்லா தெரியும். அண்ட் அந்த வீட்டுடைய ஆப்போசிட் சைடு போனதும் அங்க உள்ள இன்னொரு ஜன்னல்ல ஒரு உருவம் நின்று இவங்களை பார்த்துட்டு இருக்கிறது வியூஸ் கவனிக்கிறாங்க. This is where that little girl was tortured and raped and killed during the 60s. She wasn't raped, but she was tortured. This is a weird ass house. What up, Columbia? Is that top part? நீங்க ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சில்வியா இறந்ததுல இருந்து அந்த வீடு பூட்டியே தான் கிடக்கு. ஸோ அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லை. சில்வியா சித்திரவதை பண்ணி கொல்லப்பட்ட அந்த பேஸ்மெண்ட்டை போய் பார்க்க போகிறாங்க. ஆனால் அவங்க அந்த வீடியோ எடுக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் அந்த வீடியோவை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட்டை விட்டு அவங்க வரும்போது யாரோ ஒரு பொண்ணு somebody help me அப்படின்னு அலற மாதிரியான சத்தம் ரொம்பவே நல்லா கேட்கும். Oh, hell no, this picture is serious too. Dude, I feel. There's a picture of the stairs. You got a photo. Dude, I feel. There's a picture of the stairs. You got a photo. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜூன் 2021 எடுக்கப்பட்டது. இந்த வீடியோவில் ஒரு நபர் காட்டுக்கு நடுவில் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அங்கே உள்ள ஒரு மிகப்பெரிய பள்ளத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று எட்டி பார்க்கும். அதை பார்த்து அவர் பயந்து அங்கேருந்து ஓடிடுறாரு. இதை பார்த்த பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஹஸ்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்தர் அப்படின்னா தும்பாட் படம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹஸ்தர் பூர்த்தி தேவியுடைய மகன் அப்படின்னு சொல்லப்படுது. பூர்த்தி தேவியுடைய வயிற்றில் தான் இந்த முழு உலகமுமே உருவானதாக சொல்லப்படுது. பூர்த்தி தேவியுடைய ஒரு கையில் தங்கமும் மறு கையில் தானியமும் விளையும் அப்படின்னு சொல்லப்படுது. பூர்த்தி தேவியுடைய மகனான ஹஸ்தர் தங்கத்து மேலே உள்ள ஆசையினால பூர்த்தி தேவியுடைய முழு தங்கத்தையும் திருடுனதா சொல்லப்படுது. இதனால கோபமடைஞ்ச பூர்த்தி தேவி ஹஸ்தருக்கு ஒரு சாபத்தை வழங்குறாங்க. ஹஸ்தர் இனிமே கடவுளே கிடையாது அப்படின்னும் இந்த உலகம் முழுக்க பசியோட சுத்தி வருவாரு அப்படின்னும் ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. அதுல இருந்து ஹஸ்தர் இந்த உலகத்தை பசியோட சுத்தி வரதா சொல்லப்படுது. பல பேர் இந்த வீடியோல ஹஸ்தரை தான் கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.
சோஃபியா அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்க தங்களுடைய பழைய வீட்டில இருந்து புது அபார்ட்மெண்ட்டுக்கு மாறுறாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நைட்டு அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு சரியா 12 மணிக்கு அந்த அபார்ட்மெண்ட்டுடைய கிச்சன்ல இருந்து வினோதமான சத்தம் வர ஆரம்பிக்குது. அது என்ன சத்தம் அப்படின்றத பாக்குறதுக்காக அவங்க போறாங்க. அங்க போகும்போது அங்க இருந்த கபோர்டு எல்லாமே தானா திறந்து மூடிட்டு இருந்துச்சு. ஈவன் அந்த கிச்சன்ல இருந்த ஃப்ரிட்ஜில் ஒட்டப்பட்டிருந்த காந்தமும் தானா தன்னுடைய காந்தத்தன்மையை இழந்து கீழே விழுக ஆரம்பிக்குது. நேரமாக இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்குது. சோஃபியா அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டில் தூங்கவே இல்லை. பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோஃபியா வந்த அந்த அபார்ட்மெண்ட்ல அதுக்கு முன்னாடி ஒரு வயதான தாத்தா இருந்ததாகவும் அவரு அந்த வீட்டுடைய கிச்சன்ல வலிக்கு விழுந்து இறந்துட்டதாகவும், இப்போ சோஃபியா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தது அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜூன் 2016 மெக்சிகோவில் உள்ள கேத்தட்ரல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான சர்ச்சில் எடுக்கப்பட்ட வீடியோ. ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்க வழக்கம் போல அந்த கேத்தட்ரல் சர்ச்சுக்கு போகிறாங்க. ஆனால் அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா அந்த சர்ச்சில் ஒரு வினோதமான விஷயத்த அவங்க கவனிக்கிறாங்க. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சர்ச்சுடைய ஸ்டாச்சு வினோதமாக அதோடைய கண்ணை மூடி திறக்கிறத ஜெனிஃபர் கவனிக்கிறாங்க. உடனே அவங்க அந்த வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. இது ஏதாவது கேமரா கிளிச் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க அந்த வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பல பேர் தாங்களும் அந்த ஸ்டாச்சு அதோடைய கண்ணை திறந்து மூடுறத கவனிச்சிருக்கதா சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர் இது எல்லாமே வெறும் கட்டுக்கதை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பாஸ்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்க நள்ளிரவு 2 மணிக்கு காடுகளுக்கு நடுவில் காரில் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரோட்ல ஒரு பொண்ணு உட்காந்து வினோதமா ஏதோ பண்ணிட்டு இருக்கத அவங்க கவனிக்கிறாங்க. உடனே அந்த காரை திரும்ப பார்த்தப்போ இந்த தடவை அந்த பொண்ணு முஸ்லிம்கள் எப்படி தொழுவாங்களோ அந்த மாதிரி உட்காந்து ஏதோ ஒன்னத்தை முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த அவங்க பயந்து தன்னுடைய காரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. விடிஞ்சதும் காலையில 7 மணிக்கு திரும்ப அதே இடத்துக்கு வந்து பார்த்தப்போ இந்த தடவை அங்க அவங்க இல்ல, அவங்க இருந்த இடத்துல ஈரமா இருந்தது. இதே மாதிரியான அமானுஷ்யமான வீடியோக்கள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நசத்தின் உங்கள் ஒருவன்.